வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம காலையிலேயே நேரமாக ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த போர்வெல் எல்லோரும் மற்ற மாவட்டங்களில் ஓட்டுற மாதிரி ஆழங்கள் ஓட்டக்கூடிய பகுதி. இந்த இடங்கள்லாம் சராசரியாக ஒரு 1200 1300 அடி வரமே நிறைய போர்வெல் அமைச்சு பார்த்துருக்காங்க. இந்த நீர்மட்டங்கிறத ஒன்றும் பெரிய அளவுலலாம் கீழே போயெல்லாம் எதுவும் வராது. இருந்த போதிலும் ஒரு 800 அடி ஆழம் குறையாமல் ஓட்டினா தான் கொஞ்சம் ஒரு 500 600 அடியில் போய் கிடைக்கக்கூடிய கசிவுகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இது போர்வெல் கம்ப்ரஸர் போட்டு இயக்கக்கூடிய பகுதி தான். இங்கெல்லாம் பெரிய அளவில் மோட்டார்கள் போட்டு இயக்க அளவுக்கு தண்ணீர் வருமானம் கண்டிப்பாக வராது. அது மாதிரி தான் இந்த பாயிண்ட் காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணிக்கெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 400 450 அடிக்கு பக்கமாக போயிட்டோம். இது வரையும் கொஞ்சம் கூட அந்த ஈரக்கசிவே கிடையாது. அதே மாதிரி பைப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 100 அடி வரையுமே இலக்கமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அவ்வளோ பைப் வைக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த இடங்களில் நீர்மட்டம் ஒரு எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு 200 300 அடிக்கு மேலே கண்டிப்பாக ரேஸ் ஆகிறதே கிடையாது. எவ்வளோ மழை காலங்களாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம தேவையில்லாமல் பைப்பில் அதிக செலவினங்களை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு லென்த்தோடு நிப்பாட்டிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட இதை நம்ம ஒரு 800 அடி குறையாமல் நம்ம இந்த போர்வெல் அமைக்க போகிறோம். பார்க்கலாம், இன்னும் ஒரு மட்டங்கள் பிரிய வேண்டியது இருக்குது. நம்மளுடைய கணக்குக்கு அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கணக்கின்படி ஒரு மட்டம் கொஞ்சம் நல்ல நீர் மட்டம் வரக்கூடிய இடம் இருக்குது. அந்த இடத்துல தண்ணீர் வருமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா ஏற்கனவே 2 மட்டங்கள் கசிவோட போயிடுச்சு. அந்த கசிவும் அதிக நேரம் ஓடலை. உடனே அது ஃபுல்லாக பவுடராக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 நாள் 3 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி மழை நல்ல கனமழை. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாகவே நமக்கு கொஞ்சம் மழை வந்துக்கிட்டு இருக்குது. இருந்த போதிலும் இந்த ஒரு 3 நாளுக்கு முன்னே தான் நல்ல கனமழை பெஞ்சிருக்கு. இருந்த போதிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு வறட்சி அப்படின்ட்டு. ஏன்னா தண்ணீர் மேல் மட்டங்கள்லாம் சுத்தமாக காஞ்சி போச்சு. அந்த வந்த மழையும் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வறட்சி. அதே மாதிரி தான் இன்றைக்கும் காலையிலேருந்தே நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். இந்த இடத்துல மழை பெஞ்சதுக்கான ஒரு அறிகுறியே கிடையாது. அதுதான் நிறையா நண்பர்கள் கேட்டது. இந்த கோடை மழை ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமான்னு கேட்டது போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக இது ஒரு பெரிய அளவில் பலனளிக்காது. ஏதோ 2-3 நாட்களுக்கு இந்த தண்ணீர் பாய்ச்சக்கூடிய வேலையை குறைக்கும், அவ்வளோதான். ஏன்னா இங்கே அடிக்கடி மழை பருவமே இல்லாமல் கடலோரனால் உங்களுக்கு மழை பெய்யக்கூடிய பகுதி தான். இருந்த போதிலுமே இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும் எங்களுடைய பகுதியில் ரொம்ப ஆழங்கள் ஓட்டினா தான் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணீர் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும்தான் போர்வெல் ஆழமாக ஓட்டுறாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட 1300 1400 அடி வரையுமே டச் பண்ணி பார்த்துட்டாங்க. ஏன்னா கீழே போய் ஒன்றும் பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. மேலே என்ன மாதிரி கல் வருதோ அதுதான். நமக்கு ஒரு 500 600 அடி வரையுமே கல் மாறி மாறி தான் போகும். 500 அடிக்கு மேலே சில போர்வெல்லில் கொஞ்சம் தண்ணீர் ஒரு இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு வர போர்வெல் இருக்குது. அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி கிடைக்குது. இந்த போர்வெல்லில் இதுவரையும் ஒன்றுமே இல்லை, வெறும் தூசி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 600 650 அடிக்குள்ளார ஏதோ ஒரு தண்ணீர் மட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த போர்வெல் அமைச்சிட்ருக்கோம். இந்த தோட்டத்தில் ஏற்கனவே 4-5 போர்வெல் இருக்குது. எல்லாமே அதே ஆழங்கள் தான். 800 அடியிலேருந்து 1000 அடி வரை ஓட்டியிருக்காங்க. அதேனால் இதுவும் நம்ம ஒரு குறையாமல் 800 அடி ஓட்ட சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இயக்கிட்டு இருக்கிறோம். இந்த போர்வெல்லில் எவ்வளோ தண்ணீர் வருது, இந்த தண்ணீர் எவ்வளோ ஆழத்தில் வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பதிவிடுறேன். அதே மாதிரி தான் நண்பர்களுக்கு சொல்லக்கூடியது, இந்த கோடைங்கிறது நமக்கு ஒரு முதல்ல ஒரு 2-3 நாட்களுக்கு நல்லா பெய்த மழை தொடர்ச்சியாக ஒரு வாரங்கள் பெய்திருந்தாலும் ஓரளவுக்கு பூமி தண்ணீரை உள்வாங்கி ஓரளவுக்கு எல்லா பொருள்லையும் தண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 2-3 நாட்கள்லேயே இந்த மழையோட இதெல்லாம் போயிடுச்சு. இப்போ மீண்டும் கடுமையான வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இருந்த போதும் சில நேரங்களில் ஈவினிங் டைமில் கொஞ்சம் மழை கிடைக்குது. இந்த மழையை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இன்னும் வறட்சி அதிகப்படுத்துறதுக்கான ஒரு கண்டிஷன் தான் நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம இப்போ அமைச்சிட்ருக்க போர்வெல் இந்த ஏரியாலாம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோமீட்டர் சுற்றளவு. இது நம்ம ராதாபுரம் தொகுதியில் வரக்கூடிய ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதி மட்டும் இந்த ஏரியாவில் சுற்றளவு இப்படி தான் இருக்குது. ஒரு பெல்ட்டே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம இந்த போர்வெல் அமைச்சு பார்ப்போம். எவ்வளோ ஆழங்கள் போய் நமக்கு ஏதாவது தண்ணீர் கிடைக்குதான்னு சொல்லிட்டு என்னோடய அடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக நான் பதிவிடுறேன். இன்றைக்கி நம்ம போர்வெல் அமைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம், நேற்று போர்வெல் அமைச்ச இடமும் கிட்டத்தட்ட ஒரு 8-10 கிலோமீட்டர் வித்தியாசங்கள் தான் இருக்குது. அங்கே ஒரு கல்லுடைய தன்மையோ ஒரு மாற்றமோ
இன்றைக்கி உள்ள போரில் வரல. இது வந்து மேலேருந்து கொஞ்சம் ஒரு 100 அடி வரையுமே இறக்கமாக தான் போச்சு. நம்ம அவ்வளோ ஆழங்கள் பைப் வைக்க போகிறதுனால ஒரு லென்த்தோடு நிப்பாட்டிக்கிட்டோம். தொடர்ச்சியாக வந்து நம்ம போர்வெல் ஏகிட்டு தான் இருக்கோம். இன்னும் போக போக என்ன நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவிடுறேன் நண்பர்களே. நன்றி.